Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம கீட்டோ டயட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்மூத்தி வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்மூத்தி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஈவினிங் டைம்ல டீ காபி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா fully protein அந்த மாதிரி இது மட்டும் தான் நமக்கு வந்து புரோட்டீன் உள்ள ஒரு ஸ்மூத்தி. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மூத்தியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி அவகோடா ஸ்மூத்தின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்தறலாம். இதுக்கு வந்து நம்ம மில்க் வந்து பசும்பால் அதெல்லாம் வந்து எடுக்க கூடாது. இது வந்து ஆல்மண்ட் மில்க் அன்ஸ்வீட்டட் மில்க். இது வந்து கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து 0% இருக்கிற மாதிரி உள்ள ஒரு மில்க். அதனால இந்த மில்க் எடுத்துக்கிட போறோம். இதுல வந்து 50% கால்சியம் இருக்கு. அதனால இந்த மில்க் வந்து நீங்க தைரியமா இந்த டயட் டைம்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மில்க்ல வந்து 1 டம்ளர் எடுத்துக்க போறேன். 2 பேத்துக்கு போட போறேன். இதுக்கு ஒரு டம்ளர் ஊத்துனீங்கன்னா 2 பேத்துக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துருக்கேன். இந்த கீட்டோ டயட்ல வந்து நீங்க பெரி ஐட்டம் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அது எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனால இதுல வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 7 இது எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவகோடா வந்து ஒரு அவகோடாவை எடுத்து தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாமோட பவுடர் அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது பிஸ்தாச்சோ அதில் உள்ள பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடியது, அதனால இதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் மேலே போடுறதுக்கு சியா சீட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஸ்வீட்னருக்காக ஸ்டீவியானா அந்த ஸ்வீட்னர் வந்து நான் ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2 பேத்துக்கு போடுறதுனால இந்த ஒரு பேக்கெட் வந்து சரியா இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஜூஸர் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து இந்த பாதாம் மில்க் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அவகோடாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்தாச்சோ பவுடர் அப்புறம் பாதாம் பவுடர் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ அவகோடா சேர்த்துருக்கனால ரொம்ப திக்காக இருக்கும். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்னரையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் வந்து இதை ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இதை இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சியா சீட்ஸ் வேணுமோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அப்போ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஸ்மூத்தி வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் அவகோடா ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையிலையும் நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஈவினிங் டைமில் பசிக்கிற டைமில் டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.